எசபேலிடம் ஒரு மனிதன் சொல்லும் பொழுது, இவராக எசபேல் சொல்லி அனுப்புகிறாள், இவர்களுக்கு நடந்த ஒவ்வொரு மனிதர்களீடாக நாளைக்கு உன் உயிரை எடுப்பேன், அது நிமித்தம் எனக்கு கடவுள் எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தாலும் பார்ப்போம் என்று சொல்லி அனுப்புகிறார். உடனே எலியா தீர்க்கதரிசி தன் உயிருக்கு பயந்து தப்பி யூதாவில் இருந்து பெயர்செபா வரைக்கும் தப்பி போய் அங்கே ஒரு வேலை ஆளை நிறுத்தி விட்டு அங்க இருந்து பாலைவன வழியாக தனியாக கடந்து சென்று ஒரு சூர செடியில அமர்ந்து பயந்து, உயிருக்கு பயந்து என் உயிரை எடுத்து விடுங்கள் என்று சொல்லி தேவனிடம் கேட்கும் பொழுது, தேவன் வந்து தட்டி எழுப்பி, அப்பா நீ போகக்கூடிய தூரம் இனி இருக்கு என்று சொல்லுகிறார். ஆகாரத்தை கொடுத்து, நீ போகக்கூடிய தூரம், நீ போகக்கூடிய பயணம் நம்ம அதிக தூரம் உண்டு என்று சொல்லுகிறார். இன்னைக்கு மனிதர்கள் போடுற சதி திட்டங்களுக்கும் தேவலாத கிரியைகளுக்கும் பயந்து கொண்டு அநேகர் பயந்து கொண்டிருக்கும். தொழிலுக்கு விரோதமாக சதித்திட்டம், ஊழியத்துக்கு விரோதமாக சதித்திட்டம், மற்ற தேவலாத கிரியைகளுக்கு விரோதமாக சதித்திட்டம் என்று சொல்லி அந்த எலியா தீர்க்கதரிசி இப்படி பயந்து அதே போல பயந்து குறுகி காணப்பட்டு கொண்டே இருக்கலாம். அப்படி இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஆறுதலாக, அந்த எலியாவுக்கு எப்படி இருந்தாரோ அதே போல ஆறுதலாக இருக்கும். எனக்கு விரோதமா 2022 இருந்து ஒரு குடும்பம் சதித்திட்டம் பண்ணிட்டு தான் இருக்கு. எப்படா இவனை ஒழிக்கலான்னு பொய்யா பரவி பார்த்தாங்க, முடியல. மந்திரத்தை எழுப்பி பார்த்தாங்க, முடியல. மிரட்டி பார்த்தாங்க, முடியல. இப்ப வேற சதித்திட்டம் எடுத்திருக்கிறாங்க போல. அதுவும் எனக்கு தேவன் காட்டிட்டார். என்ன செய்தாலும் பயம் இல்லை, நான் பயப்படும் நாளில் கர்த்தரையே நம்பியிருக்கிறேன். ஏனென்றால் அவர் வாக்கு பண்ணினவர் நிச்சயம் செய்வார். அந்த பாருங்க, இந்த எசேபேலுக்கு கடைசியில எப்படிப்பட்ட சாவு என்றால், எவ்வளவோ தீர்க்கதரிசிகளை கொன்று குவித்தவர், எத்தனையோ தீர்க்கதரிசிகளின் ரத்தத்தை பார்த்தவர், அந்த சாபத்தை பார்த்தவர், அவளுக்கு வர்ற தீர்க்க தரிசனம் எதிராக எப்படி என்றால், நாய் கட்டி வாங்கி சாவா, நாயை கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சி கடிச்சு போடுற மாதிரி அப்படித்தான் சாவால் என்று ஒரு சாபம். அப்ப பாருங்களே எவ்வளவு பெரிய சாபம் அந்த பெண்ணுக்கு. எசபேல், சில பேர் சபையில எசபேல் ஆவியாகவும் வீடுகளில் எசபேல் ஆவியாகவும் இருப்பாங்க. ஜோமனை கூப்பிட்டுட்டு எப்படா மாட்டி விடலாம்னு யோசிப்பாங்க. நீ எப்படி மாட்டி விடணும்னு நினைச்சாலும், அல்லது வேலையில எப்படா இவளை மாட்டி விடலாம், எப்படா கவக்கலாம்னு சொல்லிட்டு எசபேலின் ஆவியோடு அலைவாங்க. அல்லது எப்படா ஒருத்தனை அழிக்கலாம் என்று. அந்த எசபேலின் ஆவி உள்ளவர்கள் மனம் மாறணும். எப்படா டைம் கிடைக்கும் பார்த்து கொண்டே இருப்பாங்க. எப்படி அந்த சிம்சோனுக்கு பார்த்து கொண்டே இருந்தாங்கல்ல, எப்படா டைம் கிடைக்கும், பெலிஸ்தர் பார்த்து கொண்டே இருந்தாங்க, அவன் எப்படா போவான் அப்படின்னு சொல்லி. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு திட்டம் போடுவாங்க, அவன் மாறி மாறி சொல்லுவான். ஒண்ணுமே படிக்காம இருந்தது, கடைசியில் அவன் மாட்டினான். ஏன்னா அவன் ரகசியத்தை வெளியில கக்குனால, என் பேலன் தலைமுடியில தான் இருக்குன்னு சொன்னான். எனக்கு ஒரு பலவீனம் இருக்குது, நான் ஆண்டவர்கிட்ட அப்படியே சரணாயிட்டேன். எனக்கு ஒரு பலவீனம் இருக்கு ஆண்டவரே அப்படின்னா, என்னால முடியாதுப்பா அந்த முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, என் கிருபை உன்னை விட்டு நீங்குவது, உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும், தொடர்ந்து பயணம் செய்யும் சொன்னான். அல்லேலூயா. நீ பயப்படும் நாளில் அவரை நம்பிடு. மனிதர்கள் உன்னை மிரட்டும் போது, மனிதர்கள் உனக்கு விரோதமாக சதித்திட்டம் செய்யும் பொழுது, மனிதர்கள் உனக்கு விரோதமாக தேவையில்லாத கிரியைகள் செய்யும் பொழுது, உன் கூடையே இருந்துட்டு குழி பறிக்கும் பொழுது, நல்லவர்கள் போல உன்னிடம் வந்துட்டு பாசாங்க காட்டி உனக்கு விரோதமாய் திரும்பும் பொழுது, நீ பயந்து கொண்டிருக்காமல் அந்த பயப்படும் நேரத்தில், அந்த பயப்படும் நாளில் தேவனிடம் ஓடிவா. யோபு அதைதான் செஞ்சார், யாக்கோபு அதைதான் செஞ்சார். ஐயோ என் அண்ணன் என்ன கொல்ல போறான், சதித்திட்டம் பண்ணிட்டானே. யோசேப்பு ஐயோ முடிஞ்சிச்சே. சோதரம் ஒரு ஆள் மட்டும் தான், நான் பயந்தது எனக்கு நேரிட்டதுன்னு சொன்னாரு. அது பயந்ததினால் அவனுக்கு நேரிடல, அவனை ரெட்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக அது நேரிட்டது. அல்லேலூயா. அதனால உனக்கு விரோதமா எசபேலின் ஆவி உடையவர்கள் சதி திட்டம் பண்ணலாம். பெலிஸ்தர்கள் சிம்சோன் விரோதமாக சதி திட்டம் பண்ணது போல உனக்கு விரோதமாக சதி திட்டம் பண்ணலாம். ஆனால் ஒன்றும் வாய்க்காதே போகும். வாதை கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அவர்கள் செய்கிற பொல்லாப்பு உன் வாழ்க்கையில நேரிடாது. தைரியமா ஆண்டவர் இருக்கிறார். எசபேலுடைய கிரியையா இருக்கட்டும், அல்லது நல்லவர்கள் போல பாசம் பண்ணி உன்னிடத்திலே வந்து உன்னை அழிக்கிறதுக்கு திட்டம் போடலாம், அல்லது தேவையில்லாத உன் ஊழியத்தை கெடுக்கணும் திட்டம் போடலாம், உன் தொழிலை கெடுக்கணும் திட்டம் போடலாம், அல்லது ஏதாவது ஒரு திட்டம் போடலாம், அல்லது உன் வாழ்க்கையை கெடுக்கணும் திட்டம் பண்ணலாம், உன் குடும்பத்தை கெடுக்கணும்னு சதி திட்டம் பண்ணலாம், உன் பேரை கெடுக்கணும் சதி திட்டம் பண்ணலாம். பாசாங்க போல உன் பக்கம் வந்துட்டு உனக்கு எதிரிகளை உன் பக்கம் வந்துகிட்டு. ஆனால் உன் நம்பிக்கை தேவனோடு இருக்கட்டும். யாருமே நம்பக்கூடாது. நான் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தது அதுதான். தாயை போல பார்ப்பேன்னு சொல்லுவாங்க, நம்பிராத. நீ ஊழியத்தில் அப்படி ஆக்கிமோன அப்படின்னு சொல்லுவாங்க, நம்பிராத. உன் கூட நான் இருக்கிறோன்னு சொல்லுவாங்க, நம்பிராத.
எவனையும் நீ நம்பாத, என்னை மட்டும் நம்பிவான்னு ஆண்டவர் சொன்னார். அதனால எல்லா காரியத்துக்கும் அவரை மட்டும் நம்பி போ, எல்லாம் தேவன் பார்த்துக் கொள்வார். அந்த எலிசா போய் அந்த சூரசெடியில் அமர்ந்திருக்கும் போது தேவன் தட்டி தூக்கி எழுப்பினது போல உன்னையும் தூக்கி எழுப்புவார். அந்த இயேசுவின் சதி திட்டங்களையும் அந்த பெலிஸ்தரின் சதி திட்டங்களையும் நிர்மலமாக்கி போடுவார். ஆண்டவர் கூட இருக்கிற. அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு பார்வோன் சேனையும் புறப்பட்டு வந்தாங்க. கடைசியில செங்கடல் தான் அவங்களுக்கு கல்லறையா மாறினது. அவங்க நினைச்சாங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடல் கல்லறை என்று. அவர்கள் எதிர்பார்த்து வேகமாக வந்தார்கள். ஆனால் பார்வோன் சேனைக்கு தான் அந்த செங்கடல் கல்லறையாக மாறியது. அதே போலதான் உனக்கு விரதமா அவ்வளவுதான் இவனை ஒழிச்சிடலாம், அவ்வளவுதான் இவன் தொழிலை அழிச்சிடலாம், உன் ஊழியத்தை அழிச்சிடலாம், இவன் பேரை கெடுத்துடலான்னு வரலாம். ஆனா அதுதான் அவங்களுக்கு ஆப்பே. அதனால தைரியமா தேவனோடு இருக்கிறார், பயப்படாத, துதி, அவருடைய பார்த்துக் கொள்வார். ஆமென்.